ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டெல்லியில் நடக்கும் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை, மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் உள்ளிட்ட பல நாடுகளின் டெக் ஜாம்பவான்களும் ஏஐ வல்லுநர்களும் பங்கேற்கும் இந்த மாநாட்டின் முக்கியத்துவம் என்ன என்பது பற்றி விளக்க இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு யூ ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு ஏஐ இம்பாக்ட் சம்மிட் 2026 டெல்லியில் இன்று தொடங்கி 4 நாட்கள் நடக்கிறது. கல்வி, சுகாதாரம், மருத்துவம் அப்படின்னு பல்வேறு துறைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. சமீபத்தில் கூட சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்கெல்லாம் மாற்று வேலையை தேடிக்கோங்க அப்படின்னு மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் அலர்ட் ஒன்று கொடுத்திருந்தாருங்க. செயற்கை நுண்ணறிவு வெறும் தொழில்நுட்ப மாற்றம் மட்டுமல்ல, அது உலக வேலைவாய்ப்பு சந்தையே புரட்டி போட போகும் ஒரு சுனாமி அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அடுத்து வர இருக்கக்கூடிய 5 ஆண்டுகள் உலக நாடுகளுக்கு மிகவும் முக்கியமானது. ஏஐ தொழில்நுட்பம் என்பது இதுவரை மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயமாக மட்டுமே பார்க்கப்படுகிறது. ஆனால் இதனுடைய தாக்கம் ஒவ்வொரு துறையிலும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்த போகுதுன்னோ, அடுத்து வரும் 4 முதல் 5 ஆண்டுகளில் ஏஐயோட இம்பாக்ட் மக்களின் கண்களுக்கு தெளிவாக தெரியும். இதனால் அதிகம் பாதிக்கப்படவிருப்பது ஒயிட் காலர் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டாக்டர்ஸ், லாயர்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், மென்பொருள் வல்லுநர்கள்னு பில்கேட்ஸ் எச்சரிக்கை கொடுத்திருந்தாரு. அதனால தான் உலகின் பல நாடுகள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி டீல் செய்வதுன்னு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்தியாவில் நடக்கக்கூடிய ஏஐ இம்பாக்ட் சம்மிட் உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றது. சரி, எங்க நடக்குதுன்னு பார்த்தலாமா? டெல்லியில் இருக்கக்கூடிய பாரத் மண்டபத்தில் நடக்கக்கூடிய இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஐநா பொதுச் செயலாளர், அமெரிக்கா, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட 20 நாடுகளின் தலைவர்கள் வராங்க. பிரான்ஸ் அதிபர், இலங்கை அதிபர், பிரேசில் அதிபர், ஸ்பெயின் அதிபர்னு உலகின் பல நாட்டு தலைவர்களும் குவிய இருக்கிறதுனால தலைநகர் டெல்லியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல், அதாவது ஒரு பக்கம் உலக நாடுகளின் பல்வேறு அரசியல் தலைவர்கள், பல நாடுகளின் அதிபர்கள், பிரதமர்கள் வராங்க. இது மட்டும் இல்லாமல் கூகுள், ஓப்பன் ஏஐ போன்ற 50க்கும் அதிகமான உலகின் முன்னணி டெக் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளும் பங்கேற்கிறாங்க. முக்கியமாக கூகுள் தலைமை செயல் அதிகாரி நம் தமிழகத்தைச் சேர்ந்த சுந்தர் பிச்சையும் வருகிறார். தவிர ஓப்பன் ஏஐ, டீப் மைண்ட் உள்ளிட்ட செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய பல பன்னாட்டு நிறுவனங்களின் சிஇஓக்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள். இதுவரை செயற்கை நுண்ணறிவு தொடர்பாக பாருங்க, ஏற்கனவே உலக அளவில் மொத்தம் 3 மாநாடுகள் தான் இதுவரை நடந்திருக்கின்றது. எங்கே நடந்தது தெரியுமா? 2023 பிரிட்டனில் நடந்தது. 24 தென்கொரிய தலைநகர் சியோலில் நடந்தது. 2025 போன வருஷத்தில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஏஐ உச்சி மாநாடுகள் நடந்தது. இதன் தொடர்ச்சியாக இப்போ 4வது செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு இந்தியாவில் நடக்கின்றது. அந்த அளவுக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த மாநாட்டின் கருப்பொருள் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க? மக்கள், பூமி, வளர்ச்சி. இதுதான் இந்த மாநாட்டின் கருப்பொருள். இது தொடர்பாகத்தான் விவாதிக்கப்பட இருக்கின்றது. பாதுகாப்பான ஏஐ தொழில்நுட்பம், அறிவியல் ஆராய்ச்சி உள்ளிட்ட 7 பிரிவுகளில் மொத்தம் 500க்கும் அதிகமான கூட்டங்கள் இதில் நடக்க இருக்கின்றது. சுமார் 100 நாடுகளைச் சேர்ந்த 3500க்கும் அதிகமான ஏஐ தொழில்நுட்ப வல்லுநர்கள் இந்த மாநாட்டின் அமர்வுகளில் பங்கேற்று பேச இருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாருங்க, சாலை விபத்துகள் மிக பெரும் தலைவலியாக இருக்கின்றது இல்லையா? ஒரு நாளைக்கே ஆயிரக்கணக்கான பேர் சாலை விபத்துகளில் உயிரிழக்கிறாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப தீவிரமான ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அதனால எப்படியெல்லாம் விபத்துகளை முன்கூட்டியே கணிக்கலாம், அபாயத்தை எப்படி தெரிந்து கொள்ளலாம், விபத்துகளை தடுக்க ஏஐ எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட இருக்கின்றது. இரண்டாவதாக, நீதித்துறையில் வழக்குகள் தேங்காமல் இருக்க விர்ச்சுவல் கோர்ட் மாதிரியான விஷயங்களை இன்னும் எப்படியெல்லாம் அதிகப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் மற்றும் ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னா, செயற்கை நுண்ணறிவு யுகத்தில், ஏன்னா ஏற்கனவே இந்த முன்னணி டெக் நிறுவன ஜாம்பவான்களை என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கங்க, இல்லைன்னா ஏஐ உங்களுடைய வேலைவாய்ப்பை பறித்து விடும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதனால செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் வேலைவாய்ப்புக்கான அந்த எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பது பற்றியும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட இருக்கின்றது. இந்த நேரத்தில் நம்முடைய சென்னையின் பிரபல ஐடி நிறுவனத்தினுடைய கோ-ஃபவுண்டர் மற்றும் சிஇஓ ஆனந்தன் சண்முகம் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார், இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த ஏஐ இம்பாக்ட் சம்மிட் மாநாட்டினுடைய முக்கியத்துவம் என்ன சார்? தேங்க்ஸ் ரஞ்சித். இப்போ இந்தியா ஏஐ சம்மிட் பார்த்தீங்கன்னா, இது ஒரு இன்னொரு டெக்னாலஜி சம்மிட் அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது. இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, வரலாற்று முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொல்லணும். இப்போ ஏஐ ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பொருள். கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாகவே பார்த்தோம்னா, நம்ம படிக்கிற நியூஸ், கேட்குற செய்தி எல்லா பக்கமும் ஏஐனால வேலை போகுமா, என்ன நடக்கும், ஏது நடக்குன்ட்டு ஏஐ ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பொருளை நம்ம மூச்சு காத்த மாதிரி ஆயிடுச்சு சொல்ல போனால் கிட்டத்தட்ட.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வராங்க. அதே மாதிரி ஒரு 20க்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து தலைவர்களை கூட்டு வந்திருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பல நாடுகளோட அதிபர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பிக்கெஸ்ட் கம்பெனிஸோட சிஇஓஸ், கிட்டத்தட்ட ஒரு 50 கம்பெனியோட சிஇஓஸ், குளோபல் சிஇஓஸ், இந்தியன் சிஇஓஸ், தேர் ஆல் பார்ட்டிசிபேட்டிங். இவங்க எல்லாத்தையும் ஒரு சேர கூட்டு வந்து நம்ம வந்து ஏஐ பற்றி விவாதிக்கிறோம். அதே மாதிரி ஜஸ்ட் விவாதிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம உலகத்துக்கு சொல்கிறோம், நாங்கள் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. வி டோன்ட் வாண்ட் டு பி அ கன்சியூமர் எனிமோர். அதாவது அந்த பொருளை பயன்படுத்துகிற ஒரு நாடாக நாங்கள் இருக்க விரும்பல. அதில் வந்து வி வாண்ட் டு டேக் எ ரூலர்ஷிப், அதாவது லீடர்ஷிப் பை ஜஸ்ட் ஃப்ரேமிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ரூல்ஸ், இதெல்லாம் பண்ணுற ஒரு நாடாக இருக்கணுங்கிறத நம்ம உலக நாடுக்கு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கவர்மெண்ட் எடுத்திருக்கிறாங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி பேர் மொபைல் யூசர்ஸ் இருக்கிறோம், மொபைல் இன்டர்நெட் யூசர்ஸ் இருக்கிறோம். கிட்டத்தட்ட அமெரிக்காவோட மக்கள் தொகையை காட்டிலும் நம்ம 2.5 மடங்கு ஜாஸ்தி தோராயமா. நம்ம வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி, ஓகேங்களா, when it comes to technology revolution. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், நாங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கன்சியூமராக இருக்க விரும்பல, நாங்கள் வி வாண்டட் டு டேக் லீடர்ஷிப்னு சொல்கிறதுக்காக தான் வேர்ல்டில் இருக்கிற எல்லா பாலிசி மேக்கர்ஸு, முக்கியமான கம்பெனிஸோட சிஇஓஸ், இவங்க எல்லாத்தையும் ஒரு சேர கூட்டிகிட்டு வந்து நம்ம அதை பற்றி விவாதிக்கிறோம். ஏஐ வந்து எப்படி நம்மளுக்கான மாற்றத்தை கொண்டு வரப்போகுது, நம்மளுக்கான வளர்ச்சியை கொண்டு வரப்போகுது. இப்போ 2047 வந்து நம்ம $30 ட்ரில்லியன் எக்கானமி ஆகணுங்கிறது நம்ம கவர்மெண்டோட இலக்கு. அந்த இலக்கு அடைகிறதுக்கு நம்ம வந்து வி ஹாவ் டு டேக் த லீடர்ஷிப் ஜஸ்ட் பை நாட் கன்சியூமராக இருக்கக்கூடாது, ஒரு சர்வீஸ் கொடுக்குற நாடாக இருக்கக்கூடாது. வி ஹாவ் டு டேக் த லீடர்ஷிப். ஸோ இப்போ அதுக்காக தான் வந்து இந்த ஒரு முயற்சியை வந்து கவர்மெண்ட் முன்னெடுத்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக தான் சொல்லணும். நிச்சயமா சார், நீங்கள் சொல்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது உலகத்திலேயே மொத்தம் இது வரைக்கும் 3 மாநாடுகள் தான் நடக்குது. 4வது நாடாக இந்தியாவில் அந்த மாநாடு வந்து நாம் நடத்துகிறோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெருமை. அதை தாண்டி சார், இப்போ 4வது நாடாக நம்ம நடத்துகிறோம் அப்படின்றத தாண்டி இப்போ பல்வேறு முன்னணி டெக் நிறுவனங்களோட சிஇஓக்கள் வராங்க, பல்வேறு நாடுகளின் அரசியல் தலைவர்கள் வராங்க. இதை தாண்டி சாமானிய மக்களுக்கு இது என்ன பலன் தரும் சார், நேரடியாக இப்போ சொல்லணும்னா? கரெக்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 3 முக்கியமான பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இந்த மாநாட்டோட முக்கியத்துவம். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 7 சப்செட்ஸ் வச்சுருக்கிறாங்க. இந்த 3 முக்கியமான பில்லர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து பீப்புள், இன்னொன்று வந்து பிளானட், அப்புறம் வந்து ப்ரோக்ரஸ். இப்போ பீப்புள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு சாமானிய மக்களுக்கு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், ஓகேங்களா. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்ப கூட என் மூஞ்சியை மட்டும் நீங்கள் காமிக்க முடியுது அப்படின்னு கேட்டால் பின்னாடி இருக்கிற பொருளை ரிமூவ் பண்ணுறதுக்கு கூட ஏஐ டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் ஒரு அங்கமாக ஏஐ இருக்குது. இப்போ சாமானியனுக்கு இதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும், இப்போ எப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது ஆல்ரெடின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டிசீஸ் டிஸ்கவர் பண்ண வேண்டியது இருக்குது. ஒருத்தருக்கு கண்ணில் புரை இருக்குது, இல்லை கண்ணில் ஒரு வியாதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் வருங்காலங்கட்டங்களில் நீங்கள் ஒரு ஃபோட்டோவை எடுத்து அந்த ஃபோட்டோவை டாக்டருக்கு அனுப்புனீங்களாலோ, இல்லை அந்த ஃபோட்டோவை ஒரு ஏஐ ஆப்பில் அப்லோட் பண்ணாவே நம்மளால சொல்ல முடியும் அவருக்கு வந்து கண்ணில் என்ன டிசீஸ் இருக்குதுன்ட்டு. அதேமாரி ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோம். இப்போ இந்த எக்ஸ்ரே வந்து டாக்டர் அப்படி கண்ணால் பார்த்து ஒரு விஷயத்தை கன்க்ளூட் பண்ணிடுவார், இல்லை ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனோ இல்லை ஒரு சிடி ஸ்கேனோ கண்ணால் பார்த்து கன்க்ளூட் பண்ணிடுவார். ஒருவேளை டாக்டரால் மிஸ் பண்ண ஒரு விஷயத்தை வந்து ஏஐ வந்து ஈஸியாக பிக்கப் பண்ணிடும். ஸோ இப்போ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட நேரத்தை மிச்சப்படுத்த போகுது, உங்களை எஃபிஷியண்டாக மாற்ற போகுது, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி பல கோணங்களில் வந்து இது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அடுத்து ஃபார்மர்ஸ். இப்போ நீங்கள் வந்து செடி இருக்குது, செடியில் வித்தியாசமான ஒரு வியாதி வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தலையில் வந்து ஒரு சின்னதாக ஒரு தழும்பு இருக்குது, ஓகேங்களா, ஒரு இலையிலையோ ஒரு செடியிலையோ. நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை அப்லோட் பண்ணோம்னா ஏஐ சொல்ல போகுது. ஏன்னா ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டொமைன்ஸில் இருக்கிற ஒரு மனுஷனை கிரியேட் பண்ணுறீங்க, அந்த மனுஷனுக்கு எல்லா டொமைன்லேயும் அறிவு இருந்தால் அவர் எப்படி இருப்பார், அதுதான் ஏஐ, ஓகேங்களா. இப்போ நம்ம அப்லோட் பண்ணதையும் அது குயிக் அனலைஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு சொல்ல முடியுது, இதுதான் டிசீஸ், நாட் ஓன்லி ஜஸ்ட் டிசீஸ், இட் கேன் ஆல்சோ ரெக்கமெண்ட் வாட் பெஸ்டிசைட்ஸ் டு யூஸ். ஸோ அந்த மாதிரி பல கோணங்களை நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இப்போ கூகுள் சர்ச் வந்தப்போ அது பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெவல்யூஷன். ஸோ இப்போ எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வேணுனாலும் நீங்கள் போய் சர்ச் பண்ணீங்க. இனிமேல் வந்து என்னென்னா, நீங்கள் கேட்பீங்க, பதில் வரும், திரும்ப ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, அதுலேருந்து இன்னொரு பதில் வரும். அப்படி தான் நம்மளோட வாழ்க்கை வந்து மாறப்போகுது, ஓகேங்களா. நம்மளோட தேடல்கள் ஜாஸ்தியாகும். அதே மாதிரி ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் வந்து இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஈஸி கோயிங் ஃபார்வர்ட். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த சமிட் நடக்கிறதுனால என்ன பயன்கள் ஒரு சாமானியருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்க வந்து ஏஐ லிட்ரஸியை வந்து கவர்மெண்ட் வந்து பெரிய லெவலில் மாற்றணும்னு பார்க்குறாங்க. இப்போ நம்ம வந்து ஹையஸ்ட் டெக் பூல் நம்ம தான், உலகத்திலேயே அதிக தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்கிற நாட்டில் நம்ம ஒரு நாடு, ஓகேங்களா. வி ஆர் த டாப் இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம ஏஐ எடுத்துகிட்டு போகணும்னா ஏஐ பற்றின லிட்ரஸி வேணும். ஸோ இப்போ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த தீம் இன் திஸ் summit.
ஓகேங்களா, ஏஐ லிட்ரஸி வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகணும், அடுத்து காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும். இப்போ எப்படி நம்ம டெக்கில் நம்ம எப்படி வந்து ஒரு ஜாம்பவானாக இருக்கிறோம், அதே மாதிரி ஏஐலையும் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது இந்த சம்மிட்டோட அவுட்கமாக இருக்க போகுது. ஸோ இப்போ நம்மளோட லாங் டேர்ம் கோலை வச்சு பார்க்குறப்ப நம்மளுக்கு இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சாமானியர்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்க சொன்ன மாதிரி விபத்துக்கள், இப்போ நம்ம ஆல்ரெடி டிரைவர் அசிஸ்டட் வெஹிக்கிள் இருக்குது. டிரைவர் அசிஸ்டட் வெஹிக்கிளோட பிரின்சிபல்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஐல தான் இருக்குது. சென்சார்ஸ் இருக்குது, கேமரா இருக்குது, குயிக் அனலைஸ் பண்ணி முன்னாடி போகிற வண்டியை சொல்ல முடியுது, முன்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை சொல்ல முடியுது. இந்த மாதிரி நம்மளோட சிம்பிளாக சொன்னோம்னு வச்சுக்கோங்க, நம்மளோட வாழ்க்கை தன்மை வந்து மேம்படும்ங்கிறது வந்து சின்ன வார்த்தை, பல மடங்கு மேம்படும். அதுதான் ஏஐயோட அவுட்கம் ஃபார் எனி படி. ஓகே, ஈவன் சாமானியருக்கும் கூட அதுதான் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து சுருக்கமாக சொன்ன, இப்போ வந்து இந்த சமிட் நடத்துறதுனால நம்ம வந்து ஜஸ்ட் வந்து என்ன ட்ரை பண்ணுறோன்னா, நாங்கள் வந்து நம்மளோட கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா, நம்மகிட்ட என்னென்ன இருக்குது அதை கண்டுபிடிக்கிற அதே நேரத்தில் இந்தியாவுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறோம். தட் இஸ் வாட் கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு டூ. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு மிக்க நன்றி. நேரிலே இந்த செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி உரையாற்றுவதோடு மட்டுமில்லாமல் பன்னாட்டு நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளுடனும் அவர் கலந்துரையாட இருக்கின்றார். 5 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் உட்பட மொத்தம் 2.5 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. உங்கள் தகவல்களுக்கு நன்றி ரஞ்சித். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.